وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وهاديا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، بسم الله الرحمن الرحيم. حامين والكتاب المبين إنا أنزلناه قرآنا عربيا إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا رسول الله صلى الله عليه وسلم: إذا كانت ليلة النصف من شعبان فقوموا ليلها وصوموا نهارها، أو كما قال عليه الصلاة والسلام. அருளையும் ஆதரவு வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உம்மத்தார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைநிறுத்தமாக. புனிதமிக்க இரவிலே, பாக்கியமான இரவிலே, பரக்கத் பெற்ற இரவிலே, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இந்த மஸ்ஜிதிலே அவனது கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால் இரவில் அல்லாஹ்வின் அருளை, அன்பை, பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே சபை கூடியிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ்வுடைய கடந்த கால வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. கடந்த கால பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. இனி வரக்கூடிய காலங்களில் பாவம் இல்லாத சுத்தமான வாழ்க்கையை வாழ தௌஃபீக் செய்வானாக. பாவத்தினுடைய தொடர்புகளில் இருக்கிறவங்க நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய சந்ததிகளை, மக்களை எல்லாம் பாதுகாப்பானாக. இனி வரக்கூடிய காலங்களில் அவனை நிறைய இபாதத் செய்கிற நசீபை நமக்கு எல்லாம் தந்தருவானாக. புனிதமிக்க இரவிலே அல்லாஹ்வின் பொருத்தம் நாடி அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில், இனி ஓராண்டு காலங்களில் நம்முடைய விதி எழுதப்படுகிற இந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா நம்மை ஸ்ரீதேவிகளுடைய வரிசையில் நம்மை கபூல் செய்வானாக. நிறைய அமல்களை செய்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிற சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருவானாக. எதிர்நோக்கி இருக்கிற ஓராண்டுகள் மட்டுமல்ல, காலம் காலமாக ஆரோக்கியமாக வாழ்கிற நசீபை தான் நமக்கு தருவானாக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தான் நமக்கு தருவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், செலவுகள், சிரமங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் நம்மை ஒரு குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எதிர்நோக்கி இருக்கிற இந்த ஓராண்டில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நமக்கு நீண்ட ஆயுளை பரக்கத்தான் ஆகிய தருவானாக. ரிஸ்க் அல்லாஹ் விஸ்தீர்ணமாக தருவானாக. ஆஃபியத்தை தருவானாக. இதற்கு இந்த இரவிலே அல்லாஹ் மனிதர்களிடத்தை அல்லாஹ் கேட்கிற அந்த அல்மிஸ்ஸாயில் அல்மிஸ்தக்ஃபிரின் அல்முஸ்தக்ஃபிரின் இடத்திலே பாவங்களை தேடுபவர்கள் இருக்கிறீர்களா? இடத்திலே ரிஸ்க் தேடுபவர்கள் இருக்கிறீர்களா? இடத்திலே தேடுபவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்க புனித நிறைந்த இந்த இரவிலே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மௌஃபிரத்தை கேட்கிறோம்.
உங்களுடைய ரஹ்மத்தை கேட்கிறோம் ரஹ்மான். உங்களுடைய ரிஸ்கை ஹலாலான ரிஸ்கை கேட்கிறோம் ரஹ்மான். பூர்ண சுகத்தை மாஃபியத்தை கேட்கிறோம் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம். உண்மையில் இந்த இரவு பூமியில் உள்ளவர்களுக்கு எப்படி 2 ஈதுகள் உண்டோ, ஈதுல் அத்ஹா, ஈதுல் ஃபித்ர், 2 பெருநாட்கள் நமக்கு உள்ளது போல வானத்தில் உள்ள மலக்குமார்களுக்கு 2 ஈது உண்டு என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள். மலக்குமார்களுடைய ஈது லைலத்துல் கத்ர் ஒன்று, இன்னொன்று லைலத்துல் பராத். இந்த பராத்துடைய இரவும் ரமலானுடைய 27 வருகிற லைலத்துல் கத்ருடைய இரவும் மலக்குமார்களுடைய ஈது என்பதாக நம்முடைய சாலிஹீன்கள் பெருமக்கள் குறிப்பிடுவார்கள். அந்த அடிப்படையில ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா மிக்க ஒரு இரவிலே அல்லாஹ் நம்மை இங்கே ஒன்று போட்டிருக்கிறார். உண்மையில் இரவுகளில் 5 இரவுகள் பாக்கியமான இரவு. ஒன்று ரஜப மாதத்தினுடைய முதல் இரவு, 2வது பராத்தினுடைய இரவு, 3வது கத்ருடைய லைலத்துல் கத்ருடைய இரவு, அது 2 பெருநாட்களுடைய ஈதுல் ஃபித்ருடைய இரவு, ஈதுல் அத்ஹாவுடைய இரவு. 5 இரவுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாட்களிலேயே பாக்கியமான நாட்களாக, பாக்கியமான இரவாக அல்லாஹ் தஆலா இருக்கிறார். ஒரு வருடத்திற்காக ஒரு இரவை முழுவதுமாக நாம் செலவு செய்கிறோம். ஒரு வருடத்திற்காக, ஒரு வருடத்தினுடைய அல்லாஹ்வுடைய கலா கத்ர் நாம் அடிக்கடி சொல்வதுதான், அது ஒப்படைக்கப்படுகிற நாள். அல்லாஹ் ஏற்கனவே கலா கத்ரை எழுதிவிட்டார். நம்முடைய விதி அல்லாஹ் எழுதிட்டார். எழுதப்பட்ட விஷயங்களை ஒரு வருஷத்தினுடைய பொறுப்புகள் கொடுக்கப்படுகிற பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு சில மாற்றங்களை அல்லாஹ் தஆலா இதிலே செய்கிறார். அதிலே ஏற்படுகிற ஒரு சில அந்த கலாச்சாரத்தை ஒப்படைக்கிற பொழுது இந்த ஒரு வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள்ல ஏற்படுகிற மாற்றங்கள், அந்த ஆயுத மாற்றங்களை செய்யலாம், ரிசுக்குல மாற்றங்கள் செய்யலாம், ஹயாத்து மௌத்துல மாற்றங்கள் செய்யலாம், நிக்காஹ் பிள்ளைகளுடைய விஷயத்துல மாற்றங்கள் செய்யலாம். நிறைய எப்போவாக சொல்லுவான், விதியை யாராலும் மாற்ற முடியாது, ஆனால் அதை எழுதியவனால் மாற்ற முடியும் என்று அவனை எழுதியிருக்கிறான். எழுதப்பட்ட விஷயங்களை ஒரு வருஷத்திற்கான விஷயங்களை ஒப்படைக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா கடந்த காலங்களுடைய விஷயங்களை பார்க்கிறான். அதே மாதிரி இந்த இரவு நம்முடைய உணர்வுகளை பார்க்கிறான். இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து, சரி ஒரு 30 வருஷம் தான் இன்னும் ஆயுள் பாக்கியா இருக்குது, இவருக்கு ஒரு 10 வருஷத்தை அதிகப்படுத்தி கொடுக்கலாம், ஒரு 20 வருஷத்தை அதிகப்படுத்தி கொடுக்கலாம். அல்லாஹ் தஆலா இவருக்கு போன வருஷம் போல கஷ்டப்பட்டு, போன வருஷம் போல நஷ்டத்துல இருக்கு, அல்லாஹ் தஆலா அவருக்கு பொருளாதாரத்தை வளப்படுத்தி கொடுக்கலாம். போன வருஷம் நோயில இருந்தால் இவருக்கு அல்லாஹ் தஆலா ஷிஃபாவை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கலாம். இதெல்லாம் முடிவு செய்யப்படுகிற இரவு தான் இந்த இரவு. இந்த இரவுக்கு பல பெயர்கள் உண்டு. லைலத்துல் முபாரக்கா என்ற ஒரு பெயர் உண்டு. லைலத்துல் தஃப்ரீக் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹகீம், உங்கள் காரியங்கள் அனைத்தும் பிரித்து ஒப்படைக்கப்படுகிறது என்று குர்ஆன்ல சொல்றான். இந்த ஒரு வருஷம், கடந்த ஒரு வருஷத்தை கொஞ்சம் நினைச்சு பார்க்கிற நேரம் இது. ஒரு வருஷத்துல நாம என்ன செஞ்சிருக்கிறோம், நல்ல காரியங்களை என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த ஒரு வருஷத்துல தொழுகையில இந்த விஷயங்களை நம்ம விட்டுருக்கோம், பேசலாம் இருந்திருக்கிறோம். போன வருஷத்துடைய ஜக்காத்தை நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், சதக்கா எப்படி கொடுத்துருக்கோம், ஹஜ்ஜி, உம்ரா, கடந்த காலத்தினுடைய இபாதத்தை கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறோம். அதே நேரத்துல கடந்த காலங்கள்ல நாம செஞ்ச பாவத்தையும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறோம். என்னென்ன பாவங்கள் செஞ்சிருக்கிறோம், தௌபா செய்ய வேண்டிய நேரம் இது. அப்ப கடந்த ஒரு வருஷத்தினுடைய நம்முடைய செயல்பாடுகளை கொஞ்சம் யோசிக்கிற அதே நேரத்துல இனி வரக்கூடிய ஒரு வருஷத்துல நாம் எப்படி நடக்கணும், அந்த விஷயங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டியா, அல்லாஹ் கடந்த காலத்துல என் வாழ்க்கையில இப்படி ஒரு நோய் வந்துருச்சு, அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவாக்கணும். கடந்த காலத்துல எனக்கு இப்படி ஒரு தோல்வி வந்துருச்சு, அதுக்கு நீ வெற்றி கொடுக்கணும். கடந்த காலத்துல எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அதை கொடுக்கணும். என்னுடைய குடும்பத்துல பிள்ளை பாக்கியம் இல்லாதவங்க யார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த பிள்ளை என்ன செய்ய கொடுக்கணும். யார் யார் என்னென்ன பிரச்சனைகள் கடந்த ஒரு வருஷத்துல நாம் சிந்திச்சோமோ அதை மாற்றி எழுதுவதற்காக அல்லாஹ்விடத்தில் கேட்கிற நேரம் இது. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா
விதியில கை வைக்கிறது இப்பதான். அல்லாஹ் அந்த விதியேட்டுல கையை வச்சு அழிச்சிட்டு திருத்தம் செய்கிற கரெக்ஷன் பண்ற நேரம் இது. எனவே ஒரு ஆண்டிற்காக ஒரு நாளை கொடுக்கணும் மார்க்கம் சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதா கானத் ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவு நீங்க சந்திச்சிட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய தூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, அதனுடைய இரவுல நீங்க இபாதத்தை கழிங்க, பகல்ல நோன்பு கழிங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் முழுசா அதுக்காக கொடுத்துருங்க. ஏன்னா குறிப்பாக ரிஸ்க்குக்கு ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயம் 4 தான். அந்த 4ஐயும் அல்லாஹ் கண்டிப்பா அங்க கொடுத்தாராங்க. ஒண்ணு மஃபிரத்தை கொடுக்கிறான், இரண்டாவது அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுக்கிறான், இரண்டாவது என்ன தேவைகள் இருக்குதோ அதை நம்மளால அல்லாஹ் கொடுக்கிறான், நாலாவது அல்லாஹ் ரிஸ்க்கை கொடுக்கிறான். அப்ப இந்த 4ம் கொடுக்கப்படுகிற அந்த இரவு அல்லாஹ் இப்படி கேட்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை ஹதீஸ் ஷரீஃப்ல அதற்கு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த இரவுடைய சிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அளவு அதை விடவும் மிக முக்கியமாக இந்த இரவுங்கிறது விரும்பினை பயான் எல்லா காலத்திலையும் தான் கேட்கிறோம். பயானுடைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ரமலானுடைய 30 நாட்கள் நம்ம பயான் பண்றோம். எனவே பயான்ங்கிறது நோக்கம் அல்ல, இது ஒரு பாக்கியமான இரவு என்பதை அடிப்படையாக வைத்து இன்ஷா அல்லாஹ் இந்த இரவின் மூலமாக ஒரு 10 மிக முக்கியமான அல்லாஹ்ட்ட ஒரு திக்ருகளை, அந்த திக்ருகளுடைய பின்னணியில அதை இன்ஷா அல்லாஹ் பின்னணிகளோடு நம்ம சேர்த்து அதை நம்ம செய்கிற பொழுது நிச்சயமாக இந்த இரவு பயனுள்ளதாக பாக்கியமானதாக அமைகிறது என்ற விதமான சந்தேகம் இல்லை. எனவே நாம இந்த உணர்வோடு இருக்கணும். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் ஷஅபான் மாசத்துல நீங்க அதிகமா நோன்பு வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரமலானுக்கு பின்னால் அதிகமா நீங்க ஷஅபான் மாதம் நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுன்னா, ஆம், அல்லாஹ் தஆலா என்னுடைய கலாக்கத்துல ஒரு வருஷத்தினுடைய விதியை அல்லாஹ் தஆலா இந்த நேரத்துல மலக்குமார்கள்ட்ட ஒப்படைக்கிறான். எனவே ஒருவேளை அல்லாஹ் ஹயாத்தானவர்களுடைய பெயர் பட்டியலில் இருந்து என் பெயரை எடுத்து மௌத்தானவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் மாத்திட்டான்னு சொன்னா, அப்படி மாத்துற நேரத்துல நான் நோம்பாளியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த நேரத்துல கூட என்னுடைய உணர்வு நான் இபாதத்தோடு இருக்கணும். நோன்பாளியா மௌத்தாங்கிறது ஒண்ணு, என் மௌத்து முடிவு செய்யப்படுகிற பொழுது கூட நான் நோம்பாளியா இருக்கணுங்கிறத சொல்லலாம். அதனால நம்ம முதல்ல இந்த இரவுகள்ல நம்ம இபாதத்துகளின் வழியாக கழிக்கப்படுகிற இரவு. ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம இப்போ ஒரு பயிற்சிக்கு நம்ம கொடுக்கிறோம் சொன்னா, இதை விரும்பின இந்த ஒரு இரவோடு இந்த இபாதத்தை நீங்க நிறுத்தக்கூடாது. வாழ்க்கையில் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை தொடர்ந்து நம்ம ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த அடிப்படையில முதல் விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆக்கள், திக்ருகள். இந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 அமல்கள் இந்த இரவின் மூலமா நம்ம இன்ஷா அல்லாஹ் அமல் செய்ய போறோம். 10 அமல்களை நம்ம செயல்படுத்த போறோம். இது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மௌத்து வரைக்கும் தேவையான அமல்கள். ஹதீஸ் ஷரீஃப்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நான் ஒவ்வொன்றையும் விரும்பின திக்ருகளை, துஆக்களை அதை மட்டுமே சொல்லி உங்களை செய்ய வைக்காம அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனுடைய பின்னணியில நடந்த ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி இந்த இபாதத் எவ்வளவு முக்கியமானது, வாழ்க்கையில் இந்த மாதிரி தேவைகள் நமக்கு வருகிற போது நம்ம என்ன செய்யணும். அல்லாஹ் விதிக்கில்லாகி தத்துவமைக்குள் குழு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நீங்க தேடுகிற மன நிம்மதி எங்கேயும் கிடைக்காது, திக்ருல மட்டும்தான் கிடைக்கும் குர்ஆன் சொல்லுது. நம்ம தேடுகிற பணங்காசுகள்ல எத்தனையோ விஷயங்கள் மூலமா நம்ம நிம்மதியை தேடுறோம். ஆனா அந்த கல்புக்கான நிம்மதி நிச்சயமா திக்ருல தான் இருக்கு. அந்த அடிப்படையில எந்தெந்த திக்ருகளை விசேஷமாக என்னென்ன விஷயங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, அந்த திக்ருகளை, அந்த இபாதத்துகளை இந்த இரவு வழியாக குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகிற விஷயங்களை நாம கற்றுக்க போறோம். அதுல முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஸ்ஜித்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஜனாசா வந்துச்சு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற சபையில ஒரு ஜனாசா வந்த உடனே எப்பவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா, ஜனாசா வந்துட்டுன்னு உடனே தலை வச்சிட மாட்டாங்க. ஜனாசாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமா செய்யணும்னு சொல்ற காரியங்கள்ல ஜனாசாவும் ஒண்ணு. எவ்வளவு சீக்கிரத்துல செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம செய்யப்பட வேண்டும். அதனால ஜனாசாவை வந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே வந்துட்டாங்க. பொதுவாக சொல்லியிருப்பாங்க, எந்த ஜனாசாவாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் என்ன கூப்பிடுங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஜனாசாவுக்கு பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. அப்படி வந்த உடனே எப்பவுமே ரசூல் கேட்கிற ஒரு கேள்வி இருக்குது, இவர் தொழுகையாளியா அப்படிங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க மாட்டாங்க. இவர் ஜகாத் எல்லாம் கரெக்டா கொடுப்பாரா, இவர் ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாரா,
இப்படி எத்தனையோ விஷயங்களை கேட்கலாம். ஜனாசாவுக்கு வந்து ரசூல் கேட்கிறது ஹல் அலைஹி தைன், இவர் மேல கடன் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. எந்த ஜனாசாவுக்கு வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறது கடன் இருக்குதான் கேட்பாங்க. சஹாபிகளுக்கு என்ன புரிய வைக்கிறாங்கன்னு சொன்னா, வாழ்க்கையில் நீ எப்படி வேணாலும் மௌத்தாகும், ஆனா கடனோடு மௌத்தாகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபிகளுக்கு புரிய வச்சது என்னன்னா, நீ எந்த நிலையில மௌத்தானாலும் அல்லாஹ் ஒரு வேளை மன்னிக்கலாம், ஆனா கடனோடு நீ மௌத்தா போயிட்டன்னா துன்யாவுடைய கடன் கண்டிப்பா உன்னை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அது அடியார்களுடைய இதுல நம்ம கவனப்படுத்துறதே கிடையாது. கடன் விஷயத்துல நம்ம ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். ஆனா சஹாபிகளுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுக வராத ஆளுக்கு கூட தொழுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் படையத்தில் நவுக்கு நல்லா பாருங்க, சஹாபிகள் இருக்க போறது கிடையாது. எந்த தப்பு செஞ்சாலும் இவர் இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறாரா, இவர் கொலை செஞ்சிருக்கிறாரா, விபச்சாரம் செஞ்சிருக்கிறாரா, இவர் மது குடிச்சிருக்கிறாரா, இப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா கேட்பாங்க கடன் இருக்குதா கேட்பாங்க. கடன் இருக்கிறாங்க. ஏன்னா கடன்கிறது அவ்வளவு பெரிய பாவம், ஒரு மனுஷனை எந்த நிலைக்கு கொண்டு போகுங்கிறது எல்லாம் குர்ஆன்ல நிறைய செய்திகள் மூலமாக நம்ம அதை விளக்க முடியும். குர்ஆன்லயே நீங்க தேர்ந்தெடுத்து பாருங்க, 6666 வசனங்கள்ல பெரிய ஆயத் அப்படின்னு கேளுங்க, பெரிய வசனம் நீங்க எடுத்தாங்க கடன் இருக்காது. சூரத்துல் பக்ரால யா அய்யுஹல்லதீன ஆமனூ எப்படி ஆரம்பிக்கிற மூமின்களே, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டா கடனை நீங்க முதல்ல எழுதுங்க அப்படிங்கிறாங்க. கடனை எழுதுங்க, கடனுக்கு சாட்சி வைங்க, கடன் குறிப்பிட்ட தவணை ஆக்குங்க, கடனுடைய சட்டங்களை பத்தி ஃபுல்லா அந்த ஆயத்தை வந்தா சொல்லுவாங்க. குர்ஆனிலேயே பெரிய ஆயத்து கடனை பத்தி பேசுற ஆயத்து தான். ஏன்னா கடன் ஒருத்தனை எந்த முசீபத்திலையும் கொண்டு போய் தள்ளு. கடன் தான் வட்டிக்கான முதல். வட்டியினுடைய வாசல் திறக்கிறது கடன் வழியாகத்தான் திறக்கும். ஹலால் ஹராம ஒண்ணுமில்லாம ஆக்குறது கடன் தான் ஒண்ணுமில்லாம ஆக்கும். கடன் வழியாகத்தான் அதுல 0% வட்டிங்கிறதெல்லாம் எல்லா அடிப்படையிலும் கடன் மையமாக இருக்கு. அதனாலதான் அதற்கு அப்துல் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா அவங்க வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய பரக்கத் எப்படி செஞ்சான். அப்துல் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு இந்த வியாபாரத்தை தொட்டாலும் அதை ஜெயிச்சிருவாங்க. பால் வியாபாரம் பண்ணாங்க, நூல் வியாபாரம் பண்ணாங்க, தையல் வியாபாரம் பண்ணாங்க. அவங்க ஒரு 10 வருஷத்துல சஹாபிகளே பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டாங்க. சஹாபாக்களுக்கு முன்னால சஹாபிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. மௌத்தாக்க பொழுது கூட நோம்பாளியா தான் மௌத்தா போனாங்க. ஆனால் அவங்களுடைய வீட்டை உடைக்கிறப்போ தங்க கட்டிகளால வீடு கட்டியிருந்தாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு வீடு தங்க கட்டிகளால வீடு கட்டியிருப்பாங்க. என்ன வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அங்க தங்கத்தை வெள்ளி, இப்ப நம்ம காலகட்டத்துல தங்கம் வேணுமா வெள்ளி வேணுமான்னு கேட்டாங்கன்னா அது பெரிய போராட்டமா இருக்கும். ஆனா சஹாபிகள் காலகட்டத்துல அவ்வளவு பெரிய சொத்து அந்த அவ்வளவு முடிச்சு கொடுத்துட்டு ஆனா வாங்குறதுக்கா யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படியே அவங்க வச்சுட்டு போனாங்க. அடுத்தடுத்த தீனுக்காக வேண்டி நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில என் வியாபாரத்துல அல்லாஹ் இவ்வளவு பெரிய பரக்கத்து செஞ்சதுக்கு 4 காரணங்கிறாங்க. வியாபாரத்துல பரக்கத்து வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்துல் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, என் வாழ்க்கையில என் அனுபவத்துல 4 விஷயம் என் வியாபாரத்துல கண்டிப்பாக நான் பின்பற்றுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வளவு வியாபாரத்துல ஹலாலா சம்பாதிச்ச அப்துல் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க சம்பாதிச்சது ஹலாலா தான், ஹலாலா சம்பாதிச்சுமே நீங்க தான் கடைசியா சொர்க்கத்துக்கு நுழைவீங்க. நான் சொல்றேன், ஹலாலா சம்பாதிச்சுமே ஹலாலுக்கு கேள்விகளுக்கு உண்டு. அப்ப ஹராமா சம்பாதிச்சு ஹலாலா சம்பாதிச்சு அப்துல் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க வச்சிருக்கிற சொத்துக்கு அல்லாஹ்ட்ட கணக்கு கொடுத்துட்டு வர்றதுக்கு நீங்க கடைசியா தான் சொர்க்கத்துக்கே வரீங்கன்னு நான் பார்த்தேன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலாலுக்கு இந்த நிலைமையில் சொன்னா ஹராமா சம்பாதிச்சா என்ன பதில் சொல்ல போறோம்? அல்லாஹ் கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் கேட்பான், இப்படி இப்படிலாம் சம்பாதிச்சிருக்கிற, இப்படி இப்படிலாம் சம்பாதிச்சிருக்கிற, இதை வச்சு எல்லாம் நீ வீடு கட்டினா, இப்படி எல்லாம் வாகனம் வாங்கி இருக்கிற, இப்படி எல்லாம் வியாபாரம் இப்படி சொல்லிட்டு போனா தப்பிச்சிட்டீங்க. எப்படி சம்பாதிச்சு நல்லா கேட்டானா மாட்டிக்கிடுவீங்க. ஒவ்வொரு பைசாவாக கேட்க ஆரம்பிச்சாங்க. ஞாபகம் இருக்கிறா? போன மாசம், அதுக்கு முந்தின மாசம், போன வருஷம் எப்படி சம்பாதிச்சிருக்கிறோம், எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறோம் கேட்கறதுக்கு நம்மகிட்ட பதில் இருக்குதா? சொல்ல முடியுமா? ஒவ்வொரு பைசாவாக சொல்ல முடியும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், உலகம் பூரா இமாம் புகாரினா தெரியும். ஹதீஸ் கிதாபுல்ல அவங்க தான் முதலிடம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
நான் பெரிய முயற்சி செஞ்சேன், அல்ல எனக்கு அப்படி இல்லாம புகார் சொல்லல. ஒரே வார்த்தை சொன்னாங்க, எங்க வாப்பா சம்பாதிச்ச சொத்துல ஒரு பைசா கூட ஹராம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என் பிள்ளைக்கு ஊட்டுகிற ஒரு உணவுல ஒரு திருகம் கூட நான் ஹராம வீட்டுக்கு கொண்டு வரல எங்க வாப்பா சொல்லுவாங்க. சத்தியம் விட்டு என்னால சொல்ல முடியுங்கிறாங்க. சத்தியம் விட்டு என்னால சொல்ல முடியும். அப்போ இவ்வளவு ஹலால்ல இவ்வளவு பேணுதலாக இருந்துமே சொல்லுவாங்க, சாபிகள் சொன்னாங்க, இன்னொரு காலகட்டத்துல முன்னால ஒரு 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட ஒரு நிலத்தை வாங்கினாரு. சஹாபிகளுக்கு இப்படித்தான் பக்குவப்படுத்தினாங்க, இப்படித்தான் அவங்களை பண்படுத்தினாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட நிலம் வாங்குறாரு, பையர் செல்லர், இது ஒரு வியாபாரம் நடக்குது. வாங்கி முடிச்சுட்டு அவர் போய் வீடு கட்டுறதுக்கு தோண்ட ஆரம்பிக்கிறார். நிலத்தை வாங்கினவர் காசு கொடுத்துட்டாரு, நிலத்தை வாங்க தோண்ட ஆரம்பிக்கிறார். தோண்ட ஆரம்பிச்சா பூமிக்கு கீழே ஒரு பெரிய தங்க பொக்கிஷம் கதானா கிடைச்ச உடனே ஒரு பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டார். அதிர்ச்சியாகி அதை கொண்டு ஓடி வர்றாரு. ஓடி வந்து நிலத்தை வாங்கினவர்கிட்ட கொண்டு வந்து சொல்றாரு, உங்களோட நிலத்தை வாங்கின இல்லையா, கீழே நான் தோண்டும் போது கீழே ஒரு பெரிய தங்க பொக்கிஷம் இருக்குது, நான் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு. அவர் சொன்னாரு, நான் நிலத்தை வித்துட்டேன், நிலத்துக்கு கீழே தங்கம் இருந்தாலும் வெள்ளி இருந்தாலும் உங்களுக்கு உள்ளதான், எங்கடையா கொண்டு வரீங்க அவர் கேட்கிறேன். இவர் சொன்னாரு, இன்னமா இஷ்டரை துக்கல்லாம், நான் வாங்கினது நிலத்தை தான், பூமியை தான் வாங்கினேன், பூமிக்கு கீழே உள்ளது எனக்கு எப்படி சொந்தமாகும் அவர் கேட்கிறார். வித்தியாசமான வழக்கு, இதுவரைக்கும் இந்த மாதிரி வழக்கு பார்த்திருக்க முடியாது. ஒரு இடத்தை வச்சுக்கிட்டு எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம், ஒரே இடத்தை 5 பேர் என்ன செஞ்சாங்கன்னா பிளாட் போட்டாராம். ஒரே இது 5 டாக்குமெண்ட் போட்டு என்ன செஞ்சானோ 5 பேர் விட்டுட்டு போயிடலாம் இன்னைக்குள்ள காலகட்டத்துல. அப்படி இருக்கிற நேரத்துல அன்னைக்குள்ள கேச பாருங்க, ஒரு இதை வச்சுக்கிட்டு இவர் எனக்கு இல்லைங்கிறாரு, அவரு எனக்கு இல்லைங்க, நான் பூமியை விட்டுட்டேன், எனக்கு முடிவு போடுங்க, அவர் வாங்க பூமி வேற உள்ள மட்டும்தான். இஸ்லாமிய சரியத்து சட்டப்படி பூமியை வாங்கிட்டோம்னா பூமிக்கு கீழே என்ன இருந்தாலும் அது நமக்கு தான் சொந்தம். ஆனா இந்திய அரசாங்கத்தின்படி பூமிக்கு மேல நமக்கு சொந்தம், பூமிக்கு கீழே உள்ளது கூட அரசாங்கத்துக்கு சொந்தம். இவர் சொல்றாரு வாங்க மாட்டேன், கடைசியா வழக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு நீதிபதி வித்தியாசமான வழக்க பார்க்கிறார். இதை செல்லலாம் சொல்லி காட்டுறாங்க சாபிகளுக்கு, இப்படி ஒண்ணு நடந்துச்சு தெரியுமா முன்னொரு காலகட்டத்துல அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. அப்போ நீதிபதி பார்க்கிறாரு, இவர் சொன்னாரு இது எனக்கு வாண்டாங்கிறாரு, அவர் சொல்றாரு இது எனக்கு வாண்டாம், ஏன் இது இல்லை இப்படியே ரொம்ப கடைசியா பார்த்தாரு. இந்த இது நீதிபதி சில நேரங்கள்ல வேற மாதிரியா சுரூபம் இருக்கும். அவர் சொன்னாரு 2 பேருக்குமே வாண்டாங்கிறீங்க அப்படிதான், சரி ஓகே, உங்களுக்கு பிள்ளை இருக்கான்னு ஒருத்தர் கேட்டார். அவர் சொன்னாரு எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவர்கிட்ட கேட்டார், உங்களுக்கு எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, முடிஞ்சு போச்சு, 2 பேரும் ஒரு சம்மதி ஆகிக்கங்கன்ட்டாரு. உங்க சொத்தை நீங்க எடுத்துட்டீங்க, உங்க பிள்ளைகளுக்கு மகரா கொடுத்துருங்க, முடிஞ்சிருச்சு, உங்க பிள்ளைகளுடைய விஷயமா இருந்து போறோம். நீதிபதி சில நேரங்கள்ல வேலையை மாத்தி வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்படி பண்ணாலும் இந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய முடியும்? நபிசுல்லாஹு சொல்றாங்க, ஒரு நிலத்தை வச்சுக்கிட்டு 2 பேர் எனக்கு வேணும் சண்டை போடுவாங்க, ஆனால் இப்படிப்பட்ட நல்லவர்களும் இருக்கிறாங்க, எனக்கு வேண்டாம் சொல்லி 2 பேரும் சண்டை போடுறாங்க, ஏன் இது இல்ல சண்டை போடுறாங்க. சஹாபிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த பக்குவமான என்னென்ன விஷயங்கள்ல கற்றுக் கொடுக்குறாங்கிறத கலங்க. அவ அப்துர்ரஹ்மான் ஹலாலா சம்பாதிச்சாலும் இவ்வளவு கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஹலாலுஹா ஹிசாப் வ ஹராமுஹா அதாப். நம்ம சரியத்துல ஹராமு அதாப தேடி தரும், ஹலாலு ஹிசாப தேடி தரும். கண்டிப்பா அதுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும், ஹிசாபு கணக்கு கொடுக்கணும். அப்துர்ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, வியாபாரத்துல நான் 4 விஷயத்தை ரொம்ப கண்டிப்பா ஃபாலோ பண்ணேன். ஒண்ணு, கடனுக்கு எந்த பொருளையும் வாங்கவே மாட்டேங்க. ஒரு வியாபாரியா கடனுக்கு நான் எந்த பொருளையும் வாங்க மாட்டேன், கடனுக்கு எந்த பொருளும் விற்கவும் மாட்டேன். ஒரு பொருள்ல குறை இருந்தா அது சொல்லாம விற்க மாட்டேன். 4வதாக விலை ஏறுங்கிற எதிர்பார்த்து பொருளை பதுக்கவும் மாட்டேன். என் வியாபாரத்தினுடைய இந்த 4 ரூலுங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு கடன் விஷயத்துல சஹாபிகள் அவ்வளவு பேருதலா இருந்திருக்கிறாங்க, அவ்வளவு கண்டிப்பா. ஏன்னா மார்க்கம் அந்த விஷயத்துல அவ்வளவு பேர் பயங்காட்டி வச்சிருக்குது. நீ கடன் வாங்கிட்டு கடனோட மௌத்தா போயிட்டா உனக்கு பெரிய பாக்கியமான ரசூலுடைய ஜனாஸா தொழுகை உனக்கு கிடைக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா கடன் வாங்குவாங்க சஹாபிகள். சஹாபிகள் கடன் விஷயத்துல இவ்வளவு பேருதலா இருந்தது காரணம் அதுதான். ஏன்னா கடன் வாங்கினா நபி சொல்ல வைக்க மாட்டாங்க. வந்து கேட்பாங்க, கடன் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா இருக்குது, நான் சொல்ல வைக்க மாட்டேன், நீங்க சொல்ல வச்சுக்கங்க. யோசனை இருக்கும்போது அது அப்படின்னு ஸல்லல்லாஹு போயிட்டாங்க. போன உடனே அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். வஹி அறிவிக்கிறான், சஹாபிகள் தெரிவிச்சு போயிருக்கிறான், ஜனாசாவை வச்சுட்டு என்ன செய்யறது, ஸல்லல்லாஹு சொல்ல வைக்க மாட்டேன்னு போயிட்டாங்கல்ல. அப்ப
அப்படி நிக்கிறப்ப இப்ப அல்லாஹ் வகை அறிவிச்சு சொன்னா, யார் சொல்லலாம், நீங்க தான் அவர் கடனை நிறைவேற்றணும். அத்தி அவர் கடனை நீங்க கொடுக்கணும். சொல்லி நீங்க அவருக்கு தொலைவைக்கணும். கடனையும் நீங்க தான் நிறைவேற்றணும், நீங்க தான் அவருக்கு தொலைவைக்கவும் செய்யணும். அது மூணாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொன்னா பாருங்க, ஒட்டுமொத்தமா அறிவிப்பு பண்ணிருங்க, அவர் ஜனாசால யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பூரா மன்னிப்பு உண்டு சொல்லு. ஜனாசால கலந்துக்கிற எல்லாருக்குமே மகஃபிரத், மன்னிப்பு, எல்லாத்துக்குமே மன்னிப்பு கிடைச்சிருங்கிறத நீங்க அறிவிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவருடைய கடனை நிறைவேற்றி அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சாங்க. தொலை வச்சு முடிச்சுட்டு இந்த அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. இந்த ஜனாசால கலந்துகிட்ட இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, இத சொல்ல வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பி வச்சானா அந்த மௌத்தா போன ஜனாசாவுடைய உருவத்தில் அனுப்பி வச்சாங்க. அவர் தோற்றத்துல வராது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நிறைய தடவை வந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்கு. ஆனா இந்த தடவை வந்தது மௌத்தா போனவருடைய உருவத்துல வராங்க. ஈதாவுடைய உருவத்துல ஜிப்ரீல் அனுப்பி வச்சு நபியே கடனை கொடுக்க வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்கவும் வச்சு தொழுகையில கலந்து கொண்ட அத்தனை பேர்களுக்கும் மன்னிப்பையும் அல்லாஹ் கொடுத்து அனுப்புறான்னு சொன்னா என்ன நடந்துச்சு? எங்களுடைய பாக்கியம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சு ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க, பிமனால ஹாதிஹில் கராமா, எதை கொண்டு இவ்வளவு பெரிய அந்தஸ்து அவர் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கதான் நம்ம கவனப்படுத்த வேண்டிய விஷயம். இஸ்லாம் சொன்னாங்கன்னா, இவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் 100 தடவை சூரத்துல் இக்லாஸ் குல்லுல்லாஹு ஓதிடுவார். இவரு என்ன செஞ்சாரு? இவரு பழக்கம் என்னன்னா, குல்லுல்லாஹு சூரத்துல் இக்லாஸ் 100 தடவை ஒரு நாளைக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் 100 தடவை ஓதிடுவார். நம்மளுடைய எத்தனை பேர்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இந்த இபாதத்து நம்மள்ட்ட கணக்கு இருக்குது நமக்கு தெரியாது. ஆனால் இன்ஷா அல்லாஹ் நான் இது போன்ற சபைகளின் வழியாக இதெல்லாம் நம் வாழ்க்கையினுடைய அமலாக மாறும். நாம் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே இந்த ஒரு இரவுடைய அமல் அல்ல, ஒரு இரவுடைய அமலுக்காக நான் பேசுறேன். அதனாலதான் வெறுமனே காலகாலமாக பயன் என்றெல்லாம் இல்ல. இந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றி நம்ம யோசிக்கணும். நாம ஒவ்வொருவர்களும் நமக்கான இபாதத்தை என்ன வச்சிருக்கிறோம், நமக்கான சேமிப்பு என்ன வச்சிருக்கிறோம். இவன் நம்மள்ட்ட கேட்டோம்னா, உங்கள்ட்ட ஒரு நாளைக்கு சொல்லி என்ன அல்லாஹ் வச்சிருக்கிறீங்க, என்ன ஓதுற பழக்கம் வச்சிருக்கிறீங்க, என்ன ஓதுவீங்க என்று கேட்டா சொல்றதுக்கு நம்மள்ட்ட என்ன இருக்குது? நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இல்லையா? எனவே அதுதான் நமக்கு ஹஸானா, அதுதான் நம்முடைய பெரிய சொத்து. அதை விட பெரிய சொத்து ஒன்றும் இல்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சூரத்துல் இக்லாஸ். சூரத்துல் இக்லாஸ் ஒரு நாளைக்கு 100 தடவை ஓதுவாரு. அதன் மூலமா, ஏன்னா இக்லாஸ் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குல்லுல்லாஹ் வந்து இருக்குது பாருங்க, அல்லாஹ்னா யாருங்கிற பயோடேட்டா வேற ஒண்ணும் இல்லை. சூரத்துல் இக்லாஸ் அல்லாஹ்வை பத்தி அறிமுகப்படுத்துற வசனம் சொல்றது. குல்லுல்லாஹ் அதனுடைய சிறப்பை பத்தி பேசணும்னா நான் எதுக்கு சொல்றோம்னா, இதெல்லாம் நமக்கு சாதாரணமா தெரியுற சூறா, நம்ம தெரிஞ்ச சூறாக்களை கூட நம்ம அதிகமாக ஓதுறது கிடையாது. சூரத்துல் இக்லாஸ் அதனுடைய பயன்பாடுகளை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. எல்லோருக்கும் தெரிந்த அந்த குல்லுல்லாஹ் வஹதஹு சூறாவை இன்ஷா அல்லாஹ் நாம 33 தடவை இந்த இரவுல நாம் சொல்வது போல நம்ம இதுல வந்து ஒரு ஆர்வப்படுத்துகிறோம். அதனுடைய துவக்கமாக இப்படி ஒரு அமல ஆரம்பிச்சு வைக்கிறோம். இது இந்த 33ஓடு முடிகிறதில்ல. இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு முடியுமோ ஒவ்வொரு நாளும் நம்ம இதை ஒரு பழக்கமாக ஆக்குவோம். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் நம்ம முதல்ல ஒரு 33 தடவை சூரத்துல் இக்லாஸ் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓதுவோம். அதை தொடர்ந்து அடுத்த அமல்கள் ஒரு 10 அமல்கள் இன்ஷா அல்லாஹ் 10 திக்ருகளை இந்த இரவின் வழியாக இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம்
ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் ஆகிற இந்த ஒரு 33 தடவை அல்லது ஒரு தஸ்பீ 100 தடவை ஓதுறது, ஒரு எழுத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி குர்ஆனுடைய ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. ஒரு சூறா நம்ம எண்ணி பார்த்தோம்னா ஒரு 100 எழுத்து இருந்துச்சுன்னா அதனுடைய நன்மைகள் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ஆயிரக்கணக்கான நன்மைகளை சம்பாதிச்சு விடுற அளவுக்கு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அவருடைய ரஹ்மத்தை அல்லாஹ் விசாரமாக வச்சிருக்காங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த இன்னொரு மிக முக்கியமான அமல், குர்ஆன் வழியாக ஹதீஸ் வழியாக
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த செய்தி. ஒரு மனிதன் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி வந்து கேட்கிறார், நான் பாவம் செஞ்சுட்டா என்ன செய்யணும்? ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, பாவம் செஞ்சுட்டீங்கன்னா இஸ்திக்ஃபார், பாவம் மன்னிப்பு கேளுங்க. கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் வந்தார். அவர் சொன்னார், எங்க ஊர்ல மழையே பெய்யறதில்லை, என்ன செய்யறது? ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுங்க, இஸ்திக்ஃபார், அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க. இன்னொருத்தர் வந்தார், என் வீட்டுல ரொம்ப பொருளாதார கஷ்டமா இருக்குது, வறுமையா இருக்குது, என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நாங்க இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுங்க. இன்னொருத்தர் வந்தார், குழந்தை பாக்கியம் இல்லை, என்ன செய்யணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ். எதை சொல்லுகிற பொழுதும் இஸ்திக்ஃபாரை சொன்னாங்க. ஒருத்தர் கேட்டாங்க ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி, இந்த நான்குக்குமே ஒரே தீர்ப்பு நீங்க சொல்றீங்களா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுங்க. இதை நான் சொல்லல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவத்தை மன்னிப்பான். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, அவன் வானத்திலிருந்து மழையை இறக்கி வைப்பான். உங்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டு உதவி செய்வான், பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான். பசுமையான நிலமாக உங்கள் நிலப்பரப்புகள் ஆக்குவான். தண்ணீர் ஆறுகள் ஓடுகிற நகரமாக உங்கள் ஊரை ஆக்குவான். இது அத்தனை, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இஸ்திக்ஃபாருக்கு பாவ மன்னிப்பு தேடுறதுனால எத்தனையோ விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஒரு செய்யற பாவத்தினால அல்லாஹ் அவனுக்கு நிறைய பாக்கியங்களை தடுத்து வச்சிருப்பான். பாவம் வந்து நிறைய பாவத்தை தடுத்துரும், பாவம் வந்து நிறைய பாக்கியங்களை தடுத்துரும். நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் நம்ம நிறைய துவா செஞ்சிருப்போம், அல்லாஹ் அதை கூட இதை கூட துவா எல்லாம் கபூல் ஆகல நாம நினைப்போம். நீண்ட காலமா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், நமக்கு ஏன் கபூல் ஆகல நாம நினைப்போம். ஒரு விஷயத்தை அல்லாஹ்ட்ட ரொம்ப அழுது கேட்டுருப்போம், இது ஏன் கபூல் ஆகலன்னு நினைப்போம். ஆனா இது எல்லாத்தையுமே அல்லாஹ்ட்ட நம்ம துவா கேட்போமே தவிர பாவம் தான் அது தரவிடாம தடுத்து வச்சிருக்குங்கிறது நாம் விளங்குறதில்லை. இஸ்திக்ஃபார்ங்கிறது பாவம் மன்னிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, நிறைய பாக்கியங்களை பாவத்தினால் தடைபட்டு இருக்கும். எனவே அல்லாஹ்ட்ட அந்த இஸ்திக்ஃபார் செய்யும் போது அல்லாஹ் என்ன செய்வான், அந்த தடையை போல எடுத்து விட்டுருவான். இது குர்ஆனுடைய வார்த்தை. ஒரு சிறுக்கும் கூப்பத்தன் இதா கூவத்தி, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், நீங்க உடல் ரீதியா பலகீனமாக இருந்தாலும் கூட, நோயாளியா இருந்தா கூட இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் தஆலா உங்களை பலமாக்குவான்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப இஸ்திக்ஃபாருடைய விஷயங்களை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 10 வருஷம் 20 வருஷம் எத்தனையோ ஆண்டுகளுடைய பாவங்களை ஒரு இஸ்திக்ஃபார் துடைத்து எடுத்து, அந்த அடிப்படையில நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி, இப்படிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இஸ்திக்ஃபார் கேட்கிற வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு 11 தடவை நம்ம இந்த தஸ்பீஹ் இன்ஷா அல்லாஹ் செய்யணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. முழுதாக இஸ்திக்ஃபார் தெரியாதவங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் மட்டும் கூட ஓதிக்கொள்ளலாம், மற்ற நேரங்களில் ஓதிக்கொள்வதற்காக. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாலிகுல் அஷ்ஜஅனிங்கிற ஒரு சஹாபி வராங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் மகனை காணோம் என்று சொல்றாங்க, என் பிள்ளையை காணோம், எதிரிகள் யாராவது கைது செய்து கொண்டு போயிட்டாங்களா, என்ன ஆச்சுங்கிறது எனக்கு தெரியாது, என் பிள்ளை அல்லாஹ் திருப்பி தரணும், யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்யணும்னு கேட்கிறேன். என் வீட்டுல இது வந்து ஒவ்வொரு ஹதீஸுடைய பின்னணியில நம்ம விளங்கணும். வெறுமனே இது மகனுக்காக மட்டுமல்ல, நம்ம தொலைத்து விட்ட அல்லது நம்ம காணாக்கி விட்ட ஏதோ விஷயங்கள் நம்ம கிடைக்கணும்னா கூட
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் வழியாக தான் தீர்வு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சஹாபி என் பிள்ளையை காணோம் என்னாச்சு தெரியும்னு கேட்கிறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு தஸ்பீஹ் சொல்லி கொடுத்தாங்க. அக்ஸில் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க அதிகமாக லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுங்க, உங்க வீட்லயும் ஓத சொல்லுங்க, உங்க பிள்ளை உங்களுக்கு கிடைப்பான். கிடைச்சிட்டா எங்களுக்கு சொல்லுங்கிறத அந்த சஹாபிட்ட அந்த அஷ்ஜாரி மாலிக் அஷ்ஜாரி அவங்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க. அவங்க போனாங்க, போய் இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சில நாட்கள் ஓதுறாங்க. ஓதுறதுக்கு பின்னால அவருடைய மகன் எதிரிகள் கைது செய்து கொண்டு போன அந்த இடத்துல அவர் பின்னால வராது ஒரு 400 ஒட்டகங்களோடு அவர் வந்தார் வீட்டுக்கு. எதிரிகள் அசந்த நேரத்தில் அவர் அங்கிருந்து காட்டிலிருந்து தப்பிச்சு வந்துட்டாரு. அவருக்கு பின்னணியில் இவ்வளவு பெரிய ஒட்டகங்கள் இருக்கு. செல்லாலட்சணத்துல சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓத சொன்னீங்க, நான் ஓதுனேன், என் மகன் அல்லாஹ்வுக்கு திரும்ப கிடைச்சிட்டாரு ரசூலுல்லாஹ். ஆனா நிறைய ஒட்டகங்களோடு வந்திருக்கிறாங்க, எனக்கு ஹலாலா ஹராமான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அல்லாஹ் உங்களுக்கு மகள் காணாம கிடைச்சாலே பெரிய விஷயங்கிற இடத்துல அல்லாஹ் தஆலா அவருக்கு ரிஸ்கையும் அல்லாஹ் செஞ்சுட்டான். அப்ப இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்ங்கிற சாதாரண வார்த்தை இல்ல, அது முழுசா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அதனுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சு நம்ம ஓதணும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்ங்கிறது, யா அல்லாஹ் நான் நன்மை செய்யற சக்தியும் நீ தந்தாதான் முடியும், பாவத்துல இருந்து விலகிக்கிற சக்தியும் நீ தந்தாதான் முடியும். இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உங்க வீடுகளுக்கு நீங்க நுழையிறப்போ, உங்க தோட்டத்துல நுழையிறப்போ, உங்க வியாபாரத்துல நுழையிறப்ப நீங்க சம்பாதிச்ச சொத்து உங்களுக்கு சில நேரங்கள்ல பெருமையை தரும். நான் இவ்வளவு பெரிய வீட்டை கட்டிட்டேன், என்னுடைய வீடு இப்படி இருக்குது, என் வாகனம் இப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு நினைப்பு உங்களுக்கு வந்துருச்சுன்னா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு கத்து கொடுப்பான். ஒரு பெரிய பணக்காரர், நிறைய சொத்தை வச்சிருந்தவர், அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃப்ல எடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்லுவான் நிறைய தோட்டம் இருந்துச்சு, நகல் அல்லாஹ் சொல்றான், பேரிச்சம்பழ தோட்டம், திராட்சை தோட்டம், பசுமையா ஆறுகள் இதெல்லாம் ஓடிட்டு இருந்த ஒரு பெரிய பணக்காரனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், சொத்து பாதுகாக்கப்படணும்னா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுங்க. மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுங்க. ஓதல அல்லாஹ் அப்படியே அந்த சொத்தை அழிச்சிட்டதாக சொல்றது. ஒரு சொத்துக்கான பாதுகாப்பு மட்டுமல்ல, இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்ங்கிற விஷயமா அதனுடைய சிறப்புகள் ஹதீஸ் ஷரீஃப்ல நிறைய செய்திகள் உண்டு என்றாலும் கூட நம்ம அதிகமாக நம்முடைய இபாதத்துகள்ல ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் ஒரு 10-11 தடவை இப்ப சொல்லப்படுற இபாதத்துல ஒரு 11 தடவை இஸ்திக்ஃபார் ஓதணும், ஒரு 11 தடவை நம்ம ஏற்கனவே சூரத்துல் இக்லாஸ் ஓதணும், ஒரு 11 தடவை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த மாதிரி பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். பழக்கப்படுத்துவதற்காக தான் பயிற்சி கொடுக்கிறோம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், 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 லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்-அலிய்யில் அஸீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மனசுல நிறைய விஷயங்கள்ல குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது, மனசுல தெளிவில்லை, ஒரு விஷயத்தை தெளிவா விளங்க முடியல, தெளிவா முடிவெடுக்க முடியல, மனசுல இப்படிப்பட்ட குழப்பங்கள் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அந்த மாதிரியான குழப்பங்கள் நான் சொல்லுவது எல்லாத்துக்குமான தீர்வு அல்ல. ஒவ்வொருவர்களும் இந்த பிரச்சனைகள் ஒவ்வொரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கலாம். எனவே அது மாதிரியான சூழ்நிலைகள் நம்மகிட்ட யாராவது சொல்லுகிற பொழுது தீர்வா சொல்லிக் கொடுக்கணும். எல்லாருக்கும் சாணாவை கேட்கிறாங்க, இப்படி குழப்பம் இருக்குது, என்ன செய்யணும்? சொன்னாங்க கல்வி தெளிவாகணும். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், நபியே உங்க உள்ளத்தை நம்ம தெளிவாக்கலையா என்று அல்லாஹ் கேட்கிறான். உள்ளத்துல தெளிவு வேண்டும். அப்படி தெளிவு வரணும்னா என்ன செய்யணும்? அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுத்தாங்க, என் வாழ்க்கையில ரொம்ப குழப்பமான நேரத்துல அல்லாஹ் எனக்கு தெளிவு தரணும்னா நான் ஓதுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது என்னது? யா ஹய்யு யா கய்யூம். ரொம்ப முக்கியமான தஸ்பீஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நெருக்கடியான நேரங்கள்ல பூரம் செஞ்சிருக்காங்க. பதில் போர்க்களம் நமக்கு அடிக்கடி தெரியும், புகார் ஷரீஃப்ல வருது. பதில் போர்க்களம் 1000 பேர் நிக்கிறாங்க, இவங்க 300 பேர் நிக்கிறாங்க. எந்த ஆயுதம் இல்ல, 313 பேர்கிட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஹதீஸ்ல வருது ராத்திரி போய் இஷாவை முடிச்சிட்டு கூடாரத்துல போய் சுஜூதுல விழுந்தாங்க. மறுநாள் காலையில் போன ஆரம்பிக்கும் எந்த பயிற்சியும் இல்லை சஹாபிகள், எந்த ஆயுதமும் இல்லை, எந்த வாகனமும் இல்லை, எந்த ஏற்பாடும் இல்லை, எதை நம்பி நிற்கிறாங்க? முழுசா அல்லாஹ் நம்பி நிற்கிறாங்க. போய் சுஜூதுல விழுந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல விழுந்து இரவு முழுக்க அடிக்கடி அல்லாஹ் சொல்லுவாங்க, வேற எந்த தஸ்பீஹும் ஓதலையா, யா ஹய்யு யா கய்யூம் மட்டும்தான் ஓதுறேன். இரவு முழுக்க யா ஹய்யு யா கய்யூம் யா ஹய்யு யா கய்யூம். நான் தஹஜ்ஜத் நேரத்துல போனா அப்பவும் யா ஹய்யு யா கய்யூம். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து ஓதிட்டு இருந்தாங்க. ஃபஜ்ர் நேரத்துல அந்த யா ஹய்யு யா கய்யூம் தஸ்பீஹோட எழுந்திருச்சு வரும்போது சொன்னாங்க, சையுதமுல் ஜம்உ வல் துபுர். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்துல ஒரு இடமா காட்டி சொன்னாங்க, இந்த இடத்துல அபூ ஜஹல், இந்த இடத்துல உத்பா, இங்க ஷைபா, எதிரிகளுடைய தலைவர்கள் 12 பேர்கள் எங்கெங்க செத்து கிடப்பாங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம். போர் நடக்கிறதுக்கு முன்னாலே அல்லாஹ் காட்டினான். போர் இன்னும் ஆரம்பிக்கல. யா ஹய்யு யா கய்யூம்ங்கிறது அவ்வளவு ஒரு அல்லாஹ்ட்ட அவ்வளவு விசேஷமான ஒரு தஸ்பீஹ். இன்னும் சொல்ல போனால் இஸ்முல் அஅதம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்முல் அஅதம் நீங்க சொல்லி துஆ செஞ்சீங்கன்னா துஆ கண்டிப்பா கபூல் ஆகும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான பெயர் அர்த்தம். அந்த இஸ்முல் அஅதம் எதுங்கிறத பத்தி ஹதீஸ்ல சொல்லும்போது இந்த யா ஹய்யு யா கய்யூம் ஹய்யுன் கய்யூம் தான் சொல்றாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு 3 இடத்துல அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றான். ஹய்யுல் கய்யூம்ங்கிற வார்த்தையை சேர்த்து அல்லாஹ் தஆலா ஆயத்துல் குர்சியில அல்லாஹ் தஆலா சொல்லுவான். வானத்தில் உஜூஹுல் ஹய்யுல் கய்யூம்ங்கிற அல்லாஹ் சூரத் ஆல இம்ரான்ல சொல்றான். ஒரு 3 இடத்துல அல்லாஹ் இந்த ஹய்யுல் கய்யூம்ங்கிற வார்த்தையை சொல்றான். ரொம்ப அல்லாஹ்வுக்கு விசேஷமான இஸ்முல் அஅதம் அது. நம்ம துஆ கபூல் ஆகணும்னா அதுக்கு பயன்படுத்த வேண்டிய வார்த்தை. இந்த பரமபுரம் இன்ஷாஅல்லாஹ் யா ஹய்யு யா கய்யூம் லா இலாஹ இல்லா அன்த அப்படி சேர்த்து ஓதிக்கணும். யா ஹய்யு யா கய்யூம் லா இலாஹ இல்லா அன்த 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 யா ஹய்யு யா கய்யூம் லா இலாஹ இல்லா அன்த. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் வாழ்க்கை நிறைவு செய்கிற பொழுது அவனுக்கு 3 விஷயத்துல ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். முதலாவது அவனுடைய மரண நேரங்கள் லேசாகும். 2வது அவனுடைய கபர் வாழ்க்கையில பயமில்லாத ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. 3வது நாளை மாஷர் மைதானத்துல இந்த 3 பதட்டங்களிலிருந்து கவலையிலிருந்து ஒரு மனிதன் விடுபடணும்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த ஒரு தஸ்பீஹ் லா இலாஹ இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன். 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 لا إله إلا الله الملك الحق المبين. 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 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்திற்கு ஒரு 2 தஸ்பீஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. 2 விஷயங்கள். அதுல முதல் விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல அந்த தஸ்பீஹை ஓதிட்டு சொன்னாங்க, இப்படி ஒரு நெருக்கடி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வந்த உடனே அந்த தஸ்பீஹை தான் ஓதுனாங்க. என் வாழ்க்கையில் அந்த அப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்த உடனே நான் அதை ஓதுறேன்னு சொன்னாங்க. அது நமக்கு எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச தஸ்பீஹ் தான். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல தூக்கி போட்ட அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, உங்களுக்கு நாங்க ஏதாவது உதவி செய்யணுமா?
அலக ஹாஜா, உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்யணும்னு கேட்கிறாங்க. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்கள் பக்கம் நான் தேவையாகல, எனக்கு ஒரு தஸ்பீஹ் தெரியும், நான் அதை ஓதி தரேன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனதாக புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன ஓதுனாங்க? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த தஸ்பீஹ் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நெருப்பை வந்து சுகமா மாத்தலாம் போறான்னு சொல்லுது. அந்த குளிர்ச்சியா மாத்தலாம் போறான்னு சொல்லுது இல்லையா? அது மாத்துறதுக்கு காரணம் முக்கியமான அந்த நெருக்கடியில அந்த தஸ்பீஹ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்தில் அப்படி ஒரு நெருக்கடி வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் ஓதுனதாக குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரா ஆல இம்ரான்ல ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பெடுப்பதில் அவனே போதுமானவன். இந்த வக்கீலுங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிடிக்கும். வ நிஅமல் வக்கீல், பொறுப்பேற்பவர்களில் அல்லாஹ்வே சிறந்தவன், அல்லாஹ்வே போதுமானவன். புகாரில ஒரு ஹதீஸ் வருது, ஒருத்தர் போய் இன்னொருத்தர்கிட்ட கடன் கேட்கிறார். 1000 ரூபாய் கடன் கேட்டார். கடன் கேட்டவங்க எப்ப கொடுப்பீங்கன்னு அவர் கேட்கிறார். நான் வெளியூருக்கு போறேன், பயணம் செஞ்சு கடலை தாண்டி போக வேண்டியிருக்கு, நான் போறேன், நான் சம்பாதிச்சது 1 மாசத்துல கொடுத்தேன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு 1 மாசம் கடன்ல அவர் கேட்கிறாரு, சாட்சி இருக்க, வக்கீல் யாராவது கொண்டு வாங்க. சொன்னா நான் அல்லாஹ்வே வக்கீல் ஆக்குறேன் அப்படின்ட்டாரு. நான் அல்லாஹ்வே வக்கீல் ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய பேரை சொன்னதுனால இவர் விட்டுட்டாரு. சரி போங்க சொல்லி 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. கொடுத்தவருக்கு ஒரு கடன் வாங்கிட்டு என்ன செஞ்சாருன்னா, கப்பல்ல பயணம் செஞ்சு வெளிநாட்டுக்கு போயிட்டார். போய் அவருடைய வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு அவர் திருப்பி வர வேண்டிய நேரத்தில் அவருக்கு கப்பல் கிடைக்கல, எந்த போரும் கிடைக்கல. இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த குறிப்பிட்ட தவணை முடிய போகுது, கடனுடைய தவணை முடிய போகுது, என்ன செய்யறாருங்கிறது அல்லாஹ்வோட நம்ம வக்கீல் ஆக்கிட்டோம், அல்லாஹ்வோட பொறுப்புதாரி ஆக்கிட்டோம் அப்படின்னு அவர் அந்த பக்கத்துல இருந்து ரொம்ப பதட்டப்படுறாரு. கடன் கொடுத்தவர் அவரும் பெரிய வசதியானவர் கிடையாது, அவர் கஷ்டப்படுறவர் தான். அவருக்கு இவர் வருவாருன்னு சொல்லி கடற்கரைக்கு வந்து பார்த்துட்டே போறாரு, தவணை முடிய போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர் செய்தி நீங்க புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ்ல பார்க்கலாம். எனவே என்ன செஞ்சாருன்னு சொன்னா, கடைசியில் அல்லாஹ் வக்கீலாக்கிட்டோம், அல்லாஹ் இதை பொறுப்படுத்திக் கொள்வான், அந்த நம்பிக்கையை பாருங்க. ஒரு பலகை எடுத்து விறகு எடுத்து அதை உடைச்சி அது உள்ள இந்த 1000 ரூபாயை வச்சு அதை அப்படியே நல்ல கட்டி கடவுளுக்கு போட்டார். அல்லாஹ் உன்னை வக்கீலாக்கிட்டேன், உன்னை பொறுப்புதாரி ஆக்கிட்டேன், குறிப்பிட்ட தவணை முடிய போகுது. சொன்ன மாதிரி கடனை வாங்குறப்ப அல்லாஹ் நான் எப்படியாவது திரும்ப கொடுத்துருவாங்கிற அந்த எண்ணத்தோடு நீங்க வாங்குறீங்கன்னா அதுக்கு உண்டான சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஒருவேளை ரொம்ப கவலைப்பட்டு அப்படி உங்களால கொடுக்க முடியாம போயிட்டுன்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் உங்களுக்காக கடனை கொடுப்பான்னு அல்லாஹ் உங்க கடனை அல்லாஹ் செலுத்துவான். அவருக்கு அந்த அதுக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். இவர் என்ன செஞ்சாங்க, எடுத்து போட்டார். போட்டு அவர் வந்து பாக்குற, ஒரு நாள் வந்து பாக்குறாரு, இன்னைக்கு வருவார் அன்னைக்கு ஒரு கடைசியில பார்த்தா அவர் வீட்டுல அடுப்பறியணும் இல்லையா, ரொம்ப கஷ்டத்துல கடைசி சரி இந்த விறகாவது இருக்குதுன்னு சொல்லி எடுத்துட்டு அந்த விறகு எடுத்து கொண்டு வீட்டுல கொண்டு போய் உடைக்கிறாரு. உள்ளுக்குள்ள 1000 அந்த லெட்டரும் இருக்கு, கடிதமும் இருக்கிறது. அல்லாஹ் நான் உன்னை வக்கீலாக்கிட்டேன், இவருக்கு இந்த கடந்து சேர்த்துங்கிற லெட்டரோடு அனுப்பியிருக்கிறார். அவர் மறுபடியும் பின்னால் கொஞ்ச நாள் கழிச்சு கடைசி வந்து வாகனம் கழிச்சு வந்துட்டாரு. வந்துட்டு மறுபடியும் 1000 தீனாரோட கொண்டு போய் அவர் சந்திக்க போறாரு. சந்திச்சுட்டவன அவர் சொன்னாரு, இல்ல அல்லாஹ் வந்து உங்களுடைய கடன் நிறைவேற்றிட்டான் அப்படிங்கிறாரு. என்ன சொல்ல வராங்க, அல்லாஹ் வக்கீல் அல்லாஹ் நம்முடைய காரியங்களை வக்கீல் ஆக்கிட்டவங்க, அல்லாஹ்வுக்காக நம்முடைய காரியங்களை கண்ணுக்கு முன்னால் நிதர்சனமா நிறைவேற்றி தந்துடும். இது புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்ததாக ஒரு செய்தியை சொல்லி காட்டினார். அந்த அடிப்படையில ரொம்ப நெருக்கடியான நேரங்கள் ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதும் காரியங்களுக்கு அவன் பொறுப்பெடுப்பான் அந்த அர்த்தமுள்ள இந்த தஸ்பீஹ் நம்ம அதிகமாக செய்யணும். 11 தடவை இன்ஷா அல்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், 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 ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிருந்த நேரத்துல நிறைய நபிமார்களை சந்திச்சப்ப கடைசியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட பேசினாங்க, நிறைய விஷயங்களை பேசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சொன்னாங்க, கடைசியாக இந்த உம்மத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வசியத்தை செஞ்சாங்க. இந்த உம்மத்துக்கு ஒரு தஸ்பீஹை சொல்லி கொடுத்தாங்க. உங்க உம்மத்தை அதிகமாக இந்த தஸ்பீஹை ஓத சொல்லுங்கன்னாங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு எல்லாம் தெரிந்த அந்த மூன்றாம் கலிமாவை தான் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இந்த உம்மத்துக்கு வசியத் செஞ்சிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். 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 ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த நோய் ஒரு 18 வருஷமாக கடுமையான நோயில பாதிக்கப்பட்ட நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய நாவிலிருந்து நான் 18 வருஷம் நோயில படுத்திருக்கிறாங்க. அவங்க துவா செய்யுங்க அல்லாஹ்ட்ட. 18 வருஷம் நோயில படுத்து ஒரு தடவை கூட அல்லாஹ்ட்ட அல்லாஹ் எனக்கு நோய்களிலிருந்து காப்பாற்றி சிவாவாக்குன்னு அவங்க கேட்கவே இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட சொன்னப்போ அவங்க சொன்னாங்க 40 வருஷம் அல்லாஹ் என்ன ஆரோக்கியமா வாழ வச்சிருக்காங்க. 18 வருஷம் தான் நான் நோயில படுத்தேன், எனக்கு அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு வெக்கமா இருக்குது அப்படின்னா. 18 வருஷம் நோய்ங்கிறது எவ்வளவு கடுமையான ஒரு நோயா இருக்கு. எனவே எவ்வளவு கடைசி நிர்பந்தத்துல அந்த துவாவை செஞ்சாரா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு துஆ. நீங்க துஆ யூனுஸ் எந்த துஆவிலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய துஆக்கள் கண்டிப்பாக கபூலாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ 9வது தஸ்பீஹாக லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நிறைவாக 10வது தஸ்பீஹாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்லுகிற ஸலவாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, என் மீது ஸலவாத் சொல்லப்படாத எந்த மஜ்லிஸும் எந்த துஆவும் அது நிறைவேறாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல ஸலவாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான ஸலவாத் அல்லாஹ்வே ஸலவாத் சொல்கிறார், மலக்குமார்கள் சொல்கிறார். எந்த ஒரு விவாதத்தையுமே எந்த ஒரு நல்ல காரியங்களையும் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் செய்கிறான், மலக்குமார்கள் செய்கிறாங்க அல்லாஹ் சொன்னது கிடையாது. ஆனால் ஸலவாத் அல்லாஹ்வும் ஸலவாத் மலக்குமார்களும் ஸலவாத் சொல்றாங்க. மூமின்களே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள், ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற வசனம்.
சொன்னாங்க, யார சொல்லலாம் செலவாத்து சொல்லணும்னு ஆசை, எவ்வளவு சொல்லலாம் ஒரு நாளைக்குன்னு கேட்டாங்க. ஒரு நாளைக்கு நான் நாள்ல ஒரு பகுதி செலவாத்துக்கு நேரத்தை ஒதுக்கட்டுமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லதுதான், இன்னும் அதிகமாக்குனா இன்னும் நல்லதுதான். ஒரு நாளைக்கு பாதியை நான் செலவாத்துக்கு ஒதுக்கட்டுமான்னு கேட்டாங்க. நல்லதுதான், இன்னும் அதிகமாக்கினால் உங்களுக்கு நன்மை. 3/2 பகுதியை நான் செலவாத்துக்காக ஒதுக்கட்டுமான்னு கேட்டாங்க. நல்லதுதான், இன்னும் அதிகமாக்கலாம். கடைசி அந்த சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலாம் நான் செலவாத்துக்கு நேரம் குறிப்பிடாம ஒரு நாள் முழுக்க நான் செலவாத்துக்கு ஒதுக்கேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எப்பெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் செலவாத்து ஒதுக்கேன். அந்த சஹாபி குறிப்பிட்ட நேரத்தை கேட்கிறாங்க. எல்லாரும் சொன்னாங்க, அப்படி இல்லை, செலவாத்துக்கு நான் நேரம் ஒதுக்க மாட்டேன், எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குது அப்பெல்லாம் செலவாத்து ஒதுக்கேன். அந்த சஹாபி சொன்னாங்க, ஒரு நாள்ல எனக்கு நேரம் கிடைக்க அப்படின்னா செலவாத்து ஒதுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியானால் தஃஸீரு ஸம்பக் வ தக்ஸீரு ஹம்மாக், உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான், உன் கவலையவும் அல்லாஹ் போய்விடுவான். செலவாத்து உங்களுடைய மனசுடைய எல்லா கவலைகளையும் குறைச்சிருக்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செலவாத் என் மீது செலவாத்து சொல்லப்படுகிற பொழுது அது எனக்கு எத்தி வைக்கப்படும். யார் என் மீது செலவாத்து சொல்கிறார், எங்கிருந்து சொல்கிறார் என்று எனக்கு எத்தி வைக்கப்படுது. நான் அவருக்காக துஆ செய்கிறேன், இஸ்திக்ஃபார் செய்கிறேன். எனக்காக அவர் செலவாத்து சொல்லும் போது நான் அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அது பெரிய பாக்கியம். எனவே நிறைவாக ஒரு சபையினுடைய நிறைவாக செலவாத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ் நிறைவு பெறும். ஒரு 15 இன்ஷா அல்லாஹ் தஸ்பீஹ் தக்பீர் தொழுகை நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் செலவாத்தோடு நாம் மஜ்லிஸை நிறைவு செய்வோம். اللهم صل على محمد اللهم صل عليه وسلم 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 اللهم صل على محمد اللهم صل عليه وسلم. அல்லாஹ்வுடைய கிருபையினால் பாக்கியம் நிறைந்த இந்த இரவுகளை பயனுள்ளதாக கழிக்கணுங்கிற நோக்கத்தில் மகரிபுக்கு பின்னால் நம்ம யாசின் துஆ செஞ்சிருக்கிறோம். இன்ஷாஅல்லாஹ் பின்னால் நம்ம தஸ்பீஹ் திக்ர்கள் இது போன்ற விஷயங்களை செஞ்சிருக்கிறோம். இதுக்கு பின்னால் தஸ்பீஹ் இபாதத்தில் இதோடு முடிகிறது இல்லை. இந்த இரவு முழுக்க பாக்கியமான நாட்கள். 2 ரக்காத் 4 ரக்காத் தொழுதாலும் உண்மையில வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எப்பொழுதாவது கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில சொன்னாங்க, ஒரு கேள்வி கணக்கு இல்லாம 70,000 பேர் சொர்க்கம் போவாங்கன்னா, அது அப்படியே எல்லாம் சஹாபிகளும் கவனிச்சு கேட்கிறப்ப ஒரே ஒரு சஹாபி உட்கார்ஷா கையெல்லாம் எழுந்திரிச்சு கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் அந்த 70,000 பேர்ல என்னையும் சேர்ந்து துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம யஅலு அல்லாஹ் இவரையும் 70,000 பேர்ல ஒருத்தரா சேர்த்து கேள்வி கணக்கே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. உடனே மற்ற சஹாபிகள் எழுந்திருச்சாங்க, ரசூலுல்லாஹ் எங்களுக்கும் துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருந்துச்சு, அவர் கேட்டுட்டாரு, கொடுத்துட்டேன். ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எப்பவும் கிடைக்கிறது இல்லை. போன பராத்து கிடைச்சவங்களுக்கு இந்த பராத்து கிடைக்கிறது இல்லை. நம்ம நினைச்சிட்டு அல்லாஹ்வுடைய பள்ளியில் அந்த பொருத்தமான நேரத்துல எத்தனை பேர்களுக்கு அல்லாஹ் நசீபு கொடுத்தான். ஹயாத்தா இருந்தவங்க மூத்தா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருந்தவங்க நோயாளியா இருப்பாங்க, வேலையில்லாமவர்களுக்கு ஏதாவது வேலையில மாட்டிருப்பாங்க. அல்லாஹ் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லா நேரத்துக்கும் கொடுக்கறது இல்லை. அந்த சந்தர்ப்பங்கள் தருகிற பொழுது நம்ம பயன்படும். இரவுல அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாறையை கடந்து போறாங்க, ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் தொழுது முடிச்சு அவர் கேட்டாங்க, எவ்வளவு நாட்கள்? அவர் சொல்றாரு, 400 வருஷம் கொண்டு விவாதிச்சேன் அப்படிங்கிறார். 400 வருஷம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் என் உம்மத்துல இவ்வளவு யாரை தந்திருக்கேன், 400 வருஷம் ஒரு பெரிய ஆபித். அல்லாஹ் தஆலா அதான் சொன்னானா, கடைசி உம்மத்திற்கு நான் கொடுக்கிற பராத்திரம் அந்த 400 வருஷ காலத்துல 2 ரக்காத்துல 2 ரக்காத்துல பராத்திரம்ல 400 வருஷத்தினுடைய நன்மை வாங்கி விடுவாங்க அவங்க. அப்பதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீ கொடுக்க கூடாது, அந்த உம்மத்தை நானும் வரணும்னு சொல்லி. அதனாலதான் அல்லாஹ் கபூல் செஞ்சு ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப அனுப்புவாங்க.
33 வருஷம் ஏற்கனவே நபியா வாழ்ந்துருக்கிறாங்க. நபியா 33 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. இன்னும் 40 வருஷம் வாழ்வாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் 40 வருஷம் பின்னால 73 வயசுல தான் மூத்தா போவாங்க. எனவே 33 வயசுல உயர்த்தப்பட்டவங்க திரும்ப 33 வயசுல வருவாங்க. வந்து 40 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்துட்டு போது 40 பராத்து அவங்களுக்கு கிடைச்சு. 40 பராத்து கிடைக்கும். பராத்துக்காக வேண்டிய அல்லாஹ்ட்ட திரும்ப வரணும் கேட்டு திரும்ப இந்த பூமி கியாமத்துல வராங்க அப்படின்னா, அப்ப அந்த பராத்து ஒரு பாக்கியமான பராத்து. அந்த இரவு 2 ரக்காத் 4 ரக்காத் எத்தனை ரக்காத் சொல்ல முடியுமோ நம்ம இவ்வாறு அல்லாஹ்ட்ட அதிகமாக திக்ர் சொல்லுங்க. இது போன்ற விஷயங்கள் மூலமா நம்ம பயனுள்ளதாக ஆக்கணும், பாக்கியமானதாக ஆக்கணும். பகல் நேரங்கள் நோன்பு வைக்கணும். நோன்புங்கிறது சுண்ணத்தான நோன்பதே பராத்துடைய நோன்பு ஒரு நாள். பராத்துடைய நோன்பு ஒரு நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான வார்த்தை, இரவில் வணங்குங்கள், பகலில் நோன்பு வையுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பாக்கியமான இந்த 2 அமல்கள் சுருக்கமா சொல்வதனால் இந்த ஒரு வருஷத்தினுடைய நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கு. இந்த ஒரு நாள் முழுசா நீங்க இதுக்காக பயன்படுத்துங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே பாக்கியம் நிறைந்த இந்த நாட்களில் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் சீதேவிகளுடைய பட்டியலில் அல்லாஹ் சேர்த்துவானாக. சொர்க்கவாசிகளுடைய பட்டியலில் அல்லாஹ் சேர்ப்பானாக. ரிசுக்குடைய விசேஷத்தை பரக்கத்தை அல்லாஹ் தந்தருவானாக. ஆயுள் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் ஆஃபியத்தில் ஆரோக்கியத்தை அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. எல்லா விதமான கைதுகளையும் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. தொழுகையில் பேணுதல் உள்ளவர்களாக காலமெல்லாம் பள்ளியில் தொடர்போடு வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மரண நேரத்தில் கலிமாவோடு மூன்றாக நசீபை அல்லாஹ் நம்மை நம் குடும்பத்தை சொர்க்கவாதி அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.